ஒரு ஆடு உயரமான பாறையின் மேல நின்று அந்த வழியே போகிற ஓனைய பார்த்து, ஏய் இங்க வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அங்க இருக்கிற 4 இலைய பறித்து போட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட ஓனாய் கண்டும் காணாம போயிருச்சு. அப்போது ஆடு மிகவும் கோவப்பட்டு மீண்டுமாக, ஏய் இங்க வா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்றல்ல, அங்க இருக்கிற 4 இலைய பறித்து போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லுச்சு. அப்போது ஓனாய் ஆட்டை திரும்பி பார்த்து, நீ நின்றுட்டு இருக்கிற இடம் தான் உன்னை இப்படி பேச வைக்குது, கீழே இறங்கி வந்து பாரு, அப்போதுதான் உன் நிலைமை உனக்கு புரியும் சொல்லி போயிருச்சு. அதாவது ஆடு கீழே வந்தா ஓனாய் கிட்ட பலியாயிருவோம் அப்படிங்கறதே மறந்து தான் உயரத்துல நிற்கிறத நினைச்சு கர்வமா பேசுச்சு. இதே போலதாங்க நம்மளும் சாத்தானின் அடிமைத்தனத்திற்குள்ளாக சிக்க வேண்டிய நம்மையும் கூட பாவ குடியின் சேற்றிலிருந்து கழுவி எடுத்து இன்றைக்கு உன்னத பதவி, வேலை, நல்ல குடும்பம், ஊழியம் சொல்லி நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு. ஆனா அந்த உன்னத தேவனையே மறந்து அந்த ஆட்டை போல பெருமையா நடக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நடத்தி வந்த விதங்களை மறந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். அதனால நாமளும் தேவன் நடத்தி வந்த விதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில என்றும் மறவாம வாழ்கிறவர்களாக வேதாகமத்துல சொல்லப்பட்டது போல நான் சிறுகவும் ஆண்டவர் பெருகவும் வேண்டும் சொல்லி நம்மளுடைய இருதயத்துல எப்போதும் சொல்கிறவர்களாக நம்ம மாறுவோம். அப்போது தேவன் எப்போதுமே உங்களை உயரத்துல உன்னதத்துல வைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார்.